अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व नशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व नशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी महकमी तंज़ीलिहिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। या अय्युहन नासु इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तस्अलून इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा। या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाह व क़ूलू क़ौलन सदीदा युस्लिहु लकुम अअमालकुम व यग़फ़िरु लकुम दुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा। क़ाल नबीना रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम इन्न अस्दक़ल हदीसी किताबुल्लाह व ख़ैरल हदी हदी मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम शर्रुल उमूरि मुहदसातुहा व कुल्लु मुहदसतिन बिद्अह व कुल्लु बिद्अतिन ज़लाला व कुल्लु ज़लालतिन फिन्नार। கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, எனதருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் பேரருளால் அல்லாஹுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவில் அறிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு நோக்கத்திலே இறை நம்பிக்கையின் பலவீனங்கள் என்ற தலைப்பின் கீழ் இரண்டாவது வாரமாக தொடராக நாம் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு கூறியிருக்கக்கூடிய உபதேசங்களை நாம் அறிந்து கொள்ளவிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஈமானுடைய பலவீனங்கள் என்று சொல்லக்கூடியது அது ஒரு குறிப்பிட்ட 1, 2, 3 என்று முடிந்து போகக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. தஃபுல் ஈமான், ஈமானுடைய பலவீனங்கள் அது பன்மையாகவே இருக்கின்றது, பலவாறாக இருக்கின்றது. ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அது வேறுபட்டு கொண்டே இருக்கும். 100 விஷயங்கள் ஈமானை பலவீனப்படுத்தக்கூடியவை என்று நாம் விளங்கி அந்த 100ஐயும் நாம் சரிப்படுத்தினால் 101ஆக ஒன்று உருவாகிவிடும். அதை உருவாக்குவது யார் என்று கேட்டால் ஷைத்தான். அது நவீன கண்டுபிடிப்புகள் மூலமாக இருக்கலாம், அல்லது ஒரு மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்கள் இருக்கின்றன. இந்த நூற்றாண்டுல இல்லாத பல விஷயங்கள் அடுத்த நூற்றாண்டுல ஏற்படும். அதன் மூலம் ஷைத்தான் என்ன செய்வான்? வழிகெடுத்து பலவீனத்தை ஏற்படுத்துவான். ஒன்று, ஷைத்தானுடைய முக்கியமான நோக்கம் மனிதர்களை வழிகெடுத்து நரகத்தின் பக்கம் இழுத்துச் செல்வது. 2ஆம் கட்டம் என்னவென்று சொன்னால், குறைந்தபட்சம் அவர்களுடைய அந்த செயல்களின் மூலம் அவர்கள் கிடைக்கக்கூடிய நலவுகளை, பயன்களை குறைத்து சதி செய்வது. அப்ப இந்த 2க்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு சாராரை தொழ வைக்காமலே வழிகெடுத்திருப்பான். ஒரு சிலர் தொழுதும் வழிகேட்டில் இருப்பார்கள். அந்த தொழுகையை முறையாக தொழுது கொள்ள மாட்டார்கள். அப்ப தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால், தொழுத பிறகும் ஏன் அந்த கேடு? தொழுகையில் அலட்சியமாக இருப்பது, பாராமுகமாக இருப்பது, அவசரமாக தொழுவது என்று அது ஒரு நீண்ட பட்டியலில் இருக்க. நம்ம பின்னால தொடரில் அது வருகின்றது. தொழுகை என்று வரும் பொழுது அது வரும். அப்ப தொழுதுகிட்டு இருக்கிற ஈமான் இல்லையா என்றால் ஆமாம், இல்லாமல் போகும். அது காலையில் இல்லாமல் போகலாம், மதியம் பலமாகி விடலாம், அசருக்கு குறைந்து போகலாம், மகரிபுக்கு கூடி போகலாம். அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஏற்ற இறக்கங்கள் இருந்து கொண்டே இருக்கும். இப்ப நம்ம இந்த இசிஜி எடுக்கிறோம், அதுல ஒரு கிராஃப் போடுறோம். நம்ம ஒரு சில என்ன சொல்றது, பொருளாதாரங்களை கிராஃப் போட்டு காட்டுவாங்க. ஏற்றம் இறக்கங்கள் இருக்கும். ஈமான் இப்படித்தான், ஏற்றம் இறக்கங்களோடு தான் இருக்கும். அப்படியே ஒரு நேர்கோட்டில் அப்படியே ஒரு ஸ்டாபிட்ல இருக்குமான்னு கேட்டா இருக்காதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இதை சஹாபாக்கள் உணர்ந்தாங்க. உணர்ந்தவுடன் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை அவங்க பயந்துட்டாங்க. என்னடா இது, நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்தோம்னா நல்லா அப்படியே பக்காவா இருக்குது, அப்படியே இறையச்சம் எல்லாம் அப்படியே பொங்கி வழியுது, அப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் போனோம்னா மறுபடியும் குறைஞ்சிருது, ஏதோ நம்ம கிட்ட பிரச்சனை இருக்குது அப்படி என்று அவர்கள் அது உணர்றாங்க. அப்ப உணர்ந்தால் என்ன செய்வார்கள் சஹாபாக்கள்? உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போய் முறையிடுவாங்க. அவங்க முறையிடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாம் உங்களோடு இருக்கும் பொழுது எங்களுடைய ஈமான் பலமாக இருக்கின்றது. ஆனா உங்களை விட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டாலோ அல்லது நம்ம வேலை வெட்டிக்கு போனாலோ அது அப்படியே லேசா குறைஞ்சிருது.
இது என்ன பண்றது, இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ஈமான் அப்படித்தான் இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இந்த நிலையில் தான் உங்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கின்றான். அதனாலதான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திரும்ப திரும்ப தொழுகிறான். தொழுகை என்பது ஒரு கடமை. அது ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி ஃபஜருக்கு தொழுதுட்டு போய் நம்ம வேலையை பார்க்கலாம்ல. அல்லாஹ் ஏன் மறுபடியும் தொஹருக்கு அழைக்கின்றான்? ஏன் மறுபடியும் அசருக்கு கூப்பிடுகின்றான்? ஏன் பின்ன மகரிபை வந்து கட்டாயப்படுத்துகின்றான்? அப்புறம் இரவு ஏன் தொழுதே ஆக வேண்டும் என்று சொல்லுகிறான்னு சொன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் நீங்க வந்து அந்த இறையச்சத்தை உங்களால் தாக்கு பிடிக்க முடியும் என்று குறைந்தபட்சமும் அதிகபட்சமும் அல்லாஹ் தீர்மானிக்கிறான். ஒரு சாராருக்கு அது குறைந்தபட்ச நேரமாக இருக்கலாம். ஒரு சாராருக்கு அதுவே அதிகபட்ச நேரமாக இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்தான் என்ற அந்த அடிப்படையில் அந்த மனிதனுடைய அந்த புத்தி, அவனுடைய அறிவு, அவனுடைய ஆஹ் கட்டுப்பாட்டில் அவனை அவன் வைத்துக் கொள்வது, இதுக்கெல்லாம் ஒரு நேர காலத்தை அல்லாஹ் தஆலா வந்து தீர்மானிக்கின்றான். இப்ப புதுசா ஒரு மொபைல் வாங்குறோம். அப்ப அந்த மொபைல்ல வந்து ஒரு பேட்டரிய கொடுக்கும்போது அவன் சொன்னா இது இத்தனை மணி நேரம் தாங்கும் அப்படிங்கிறான். நீங்க வச்சு பாத்தீங்கன்னா அத்தனை மணி நேரம் தாங்கும். ஆனா அது அப்படியே இருக்குமா? பயன்பாட்டுக்கு தகுந்த மாதிரி மாறுமா? நீங்க அத வந்து பிரைட்னஸ் அதிகமா வச்சு நிறைய வந்து நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, அந்த நேரம்லாம் ஓடாதுப்பா. நம்ம வந்து அப்படி சாதாரணமா ஒரு நடுநிலையா பயன்படுத்தக்கூடிய ஒரு மனுஷனுக்கு தான் அத வந்து சொல்லுவோம். 27 கிலோமீட்டர் குடுக்குதுன்னு சொன்னா, நீ அத நம்பிட்டு வந்து 10 லிட்டர் போட்டு 220 கிலோமீட்டர் பயணம் போனேன்னா, அது அதோ கதிதான். அது வந்து ஒரு சரியான ஒரு சமதளத்துல அந்த வண்டி உருண்டு ஓடுச்சுன்னு சொன்னா, அது 27 கிலோமீட்டர் வந்து ஓடும்ன்னு சொல்லி நாங்க வந்து பாஸ் பண்ணி அதுக்கு சர்டிபிகேட்லாம் வாங்கி, அத விளம்பரப்படுத்துவோம். இது ஒரு விற்பனை வழிமுறை. ஆனா உண்மையிலேயே அப்படி வருமான்னா, அது ஓட்டுறவர பொறுத்து அப்படின்றுவோம். அப்ப எத்தனையோ பொருட்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து வாரண்டி குடுப்பான். அதுக்கப்புறம் வந்து அது கீழ சின்னதா போட்டிருப்பான். ஹேண்டலிங் ஃபால்ட்டா இருந்தா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப 99 விஷயம் அதுக்குள்ளார வந்து வந்துரும். அப்ப பல விஷயங்கள்ல இப்படிதான் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லி கண்ணுக்கு தெரியாத எழுத்த வந்து போட்டு கையெழுத்த வாங்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்க தான் கையெழுத்து போட்டிருக்கீங்களே அப்படிங்கிறத நம்ம பல விஷயங்கள் நம்ம உலகத்துல வந்து பார்க்கிறோம். அப்போ உண்மையிலேயே இந்த ஈமான் என்று சொல்லக்கூடியதை நாம் பலமாக வைத்துக் கொள்ளவே முடியாதா அப்படின்னு யாராச்சும் கேட்டா முடியாதுங்கிறது தான் பதில். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் சொல்லிட்டாங்க. அப்ப அதுக்கென்று அது வந்து பலவீனமானா எங்க போயிடும்? ரொம்ப வந்து அதுல பாதாளத்துக்கு கொண்டு போய் விட்டுருமா? குஃபுர்ல கொண்டு போய் சேர்த்துருமா? நிஃபாக்கில் நம்ம இணைத்திருமா என்றால் ஆம் இணைத்து விடும். ஆம் சேர்த்து விடும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஒருவன் ஈமான் பலவீனமான நிலையில் அவன் அது குஃபுருக்கு கூட செல்லுவதற்கு இடம் இருக்கின்றது. எத்தனையோ சஹாபாக்கள் ஈமான் கொண்ட பிறகு குஃபுரை நோக்கி சென்றார்கள். அவர்கள் மீண்டும் வந்து என்ன செய்தார்கள்? தவறை விளங்கி மீண்டும் வந்து மார்க்கத்தை பற்றி பிடித்துக் கொண்டார்கள். எத்தனையோ பேர் சிலர் வந்து முர்த்தத்தாகியும் போனார்கள் என்றெல்லாம் நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ இதுல இருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தங்களுடைய ஈமான் உறுதியாக இருப்பதற்கும், இறுதி வரை அதில் நீடித்திருப்பதற்கும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அப்படி போவாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகான முன்மாதிரி. அவங்க ஒரு துஆ செஞ்சாதான் நமக்கு முன்மாதிரியா கிடைக்கும். அதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை கொண்டு அந்த துஆவை செய்ய வைக்கின்றான். நமக்கெல்லாம் அந்த துஆ முன்மாதிரியாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை வந்து செய்கின்றாங்க. யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, தப்பித் கல்பி அலா தீனிக்க, உன்னுடைய மார்க்கத்தில் என்னுடைய உள்ளத்தை நிலைநிறுத்துவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்துறாங்க. அப்போ மூமினாக நாம் இருக்கின்றோம், மூமினாக வாழ்கின்றோம், மூமினாகவே மரணிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் அது நடக்காது. அல்லாஹ்விடத்தில் அதை நாம் திரும்ப திரும்ப கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்ப அந்த ஈமான் வந்து நம்ம பலவீனப்படாம இருக்கணும்னு சொன்னா அதற்குரிய அடையாளங்களை நாம் வந்து கண்டுபிடிக்கணும். அந்த அடையாளங்களை அல்லாஹ்வுடைய தூதரும் சுட்டி காட்டுகின்றார்கள். அந்த செயல் நம்ம கிட்ட இருக்கான்னு தான் நம்ம வந்து பார்க்கணுமே தவிர, இந்த தொடர் முழுவதும் நான் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை ஒரு கண்ணாடியாக பயன்படுத்திக் கொண்டு, அதை எடுத்து மாட்டிக்கொண்டு இந்த பாவத்தை யார் செய்தார்கள், இந்த நிலையில் யார் இருக்கின்றார்கள் என்று ஷைத்தான் நம்மளை பார்க்க வைத்து விடுவான். ஏனென்று கேட்டால், எந்த ஒரு ஹதீஸை வந்து போட்டாலும், இன்னைக்கு இதையெல்லாம் வந்து யார் பின்பற்றுகிறார்கள் என்ற கேள்வியை கேட்கக்கூடிய சிலர் இருக்கின்றார்கள். அப்படியா? இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கின்றதா? அல்ஹம்துலில்லாஹ், இனி நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லுவோம் அல்லவா மூமின். சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு விஷயம் நமக்கு தெரியல, தெரிய வருது. தெரிஞ்சு வந்தா என்ன செய்யணும்? அது நாம உடனே அன்றிலிருந்து அதை எடுத்து செயல்படுத்த வேண்டும். இதுதான் ஈமானுக்குரிய ஒரு அடையாளம். அப்போ பாவத்தை மறைத்தல் என்பது ஒரு ஈமானின் அடையாளம். பாவம் செய்யாமல் இருப்பது வந்து ஈமானுடைய உறுதியான ஒரு பாகம். அப்படியே ஒரு மனிதன் என்ற அடிப்படையில ஒரு பாவத்தை ஒருவர் செய்து விடுகிறார் என்று சொன்னால், அந்த பாவத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லி காட்டுகின்றார்கள். என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் நல்லவர்களே. யார் வந்து பாவங்களை வெளிப்படையாக செய்கின்றார்களோ அவர்களை தவிர. உதாரணமாக ஒரு மனிதன் இரவில் செய்ததை காலையில் அவன் அடைந்ததும் அல்லாஹ் அவன் செய்ததை மறைத்து விடுகின்றான். பாவம் செய்த அவனோ, நான் ஒரு மனிதனிடத்திலே வேறொரு மனிதனிடத்திலே, இன்ன மனிதனே நான் இன்னென்ன பாவங்களை நேற்று செய்தேன் என்று கூறிவிடுகின்றான்.
இவ்வாறு இரவு முழுவதும் அவனுடைய பாவத்தை அல்லாஹ் மறைத்திருக்க, இவனுடைய மறைத்த பாவத்தை வெளிப்படுத்துகின்றான். இவர்களை தவிர என்னுடைய உம்மத்தில் அனைவரும் நல்லவர்களே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறக்கூடிய செய்தி புகாரில நாம வந்து பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுடைய அந்த பலவீனம் என்பதற்கு 2 விஷயங்களை சொல்லி காட்டுறாங்க, 2 அடையாளங்களை. ஒன்று, பாவம் செய்தல் ஈமானின் பலவீனம். அந்த பாவம் செய்து விட்டால் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் என்று கேட்டால், அவன் ரஹ்மானாகவும் ரஹீமாகவும் இருக்கின்ற காரணத்தினால் நம்முடைய அந்த பாவத்தை மறைத்து விடுகின்றான். மறைப்பதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ் நீங்கள் மன்னிப்பு கேட்டால் மன்னித்தும் விடுவான். அல்லாஹுக்கு ஒரு பெயர் இருக்கின்றது. என்ன பெயரு? சத்தார். சத்தார்னா என்ன? மறைப்பவன். அரபு மொழியில இந்த ஸ்கிரீனுக்கு சித்தாராம்பாங்க. மறைக்கிறது. திரை என்ன செய்யுது? அந்த பக்கம் இருக்கிறது மறைக்குது. அப்ப சத்தார் என்று சொன்னால் மறைப்பவர் என்று பொருள். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, மன் சத்தரல் முஃமினீன சத்தரஹுல்லாஹு யௌமல் கியாமா. அதாவது மூமின்களுடைய பாவங்களை, அவருடைய தவறுகளை, அவருடைய குற்றங்களை யார் இந்த உலகத்தில் மறைத்து விடுகின்றாரோ, இவருடைய குற்றங்களை மறுமையில் அல்லாஹ் மறைத்து விடுவான். அப்ப இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. என்னுடைய பாவம் மறுமையில வந்து மறைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த துனியாவில் நான் அதற்கு சில முஸ்தீபுகளை செய்ய வேண்டும், சில விஷயங்களை நான் கையாள வேண்டும். கையாண்டால் இதனுடைய பலன் ஆகரத்துல வந்து கிடைக்கும். அது என்ன? நான் செய்த பாவம் மறுமையில் மறைக்கப்பட, நல்லா மன்னிக்க கூடியவன். மன்னிப்பு கேட்டா மன்னிப்பான், காட்டிட்டு கூட மன்னிக்கலாம்ல. ஒரு நிறுவனத்தில் நீங்க பணிபுரியுறீங்க, உங்களுக்கு என்று ஒரு பதவி இருக்கின்றது, நீங்கள் ஒரு தவறு பண்ணிடுறீங்கன்னா அது வந்து அதற்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் மறைக்கிறாங்கன்னு சொன்னா நல்லது இதுதான். அவங்க எப்படி மறைக்கிறாங்க? அந்த ஆபீஸருக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு, இவர் இந்த பாவத்தை பண்ணிட்டார், இவர் இந்த கரப்ஷனை பண்ணிட்டார், இவர் இந்த தவறை பண்ணிட்டார், ஆனா நாங்க மன்னிச்சிட்டோம் தெரியுமான்னு சொன்னா மனசுல நம்ம என்ன நினைப்போம்? நீ மன்னிக்காமலே இருக்கலாம். ஊரை கூப்பிட்டு வச்சு செஞ்ச பாவத்தை தவறை வந்து சுட்டி காட்டி அதுக்கப்புறம் மன்னிக்கிறதா ஒரு மன்னிப்பு? ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி மன்னிப்பானா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாளில் ஒருவர் செய்த பாவங்கள் வந்து மறைக்கப்படுவது எப்படி என்று சொன்னால், அந்த மனிதர்கள் மத்தியிலே கொண்டு வரப்படுவான். ஆனால் அவனுடைய முகம் திரையிட்டு இருக்கும். அவன் யார் என்பதை அல்லாஹ் மக்களுக்கு காட்ட மாட்டான். காட்டாம சொல்லுவான், இவர் இந்தந்த பாவங்களை எல்லாம் துனியாவில் செய்தார், ஆனால் இவருடைய பாவங்களை நான் மன்னித்து விட்டேன். மன்னிப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், என்னிடத்தில் அவர் மன்னிப்பு கேட்டது மட்டுமல்ல, இவர் தன்னுடைய சகோதரனுடைய பாவங்களை எல்லாம் வந்து என்ன செய்தார்? தவறுகளை மறைத்தார். மறைக்க வேண்டும் என்று மார்க்கம் எது சொல்லுகின்றதோ அதையெல்லாம் அவர் வந்து மறைத்தார். இப்படி மறைத்த காரணத்தினால் இவருடைய பாவங்களை நான் மன்னித்து மறைத்து இவரை நான் வந்து இங்கிருந்து விடுவிக்கிறேன். மனுஷன் வருவாரு போவாரு, முகத்துல தெரியிட்டு இருக்கும், அது பப்ளிக்ல யாருக்குமே அது யார் என்பது தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு வேண்டும். அதெல்லாம் கிடையாதுப்பா, நான்லாம் எந்த பாவமும் பண்ணல, எனக்கெல்லாம் எல்லாம் அப்படி மன்னிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு யாராச்சும் ஒரு ஆள் கையை தூக்க முடியுமா? யாராலும் முடியாது. இப்போ மனிதன் என்ற அடிப்படையில் நாம் ஏதேனும் ஒரு தவறை செய்திருப்போம். அந்த தவறு மனிதர்களுக்கு, பிற மக்களுக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவோம். அந்த ஆசையை அல்லாஹ் நிவர்த்தி செய்து வைக்கிறான். அப்போ பிறருடைய குறைகளை மறைத்து தன்னுடைய குறையை மறைத்துக் கொள்வதுதான் ஒரு மூமினுக்கு இவ்வுலகிலும் மறுமையிலும் வெற்றி என்று சொன்னால், தான் செய்த ஒரு பாவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மாபெரும் கருணையினால் மறைத்திருக்க, இரவு முழுவதும் காலையில போய் இன்னொருத்தன் போய் நான் நைட்டு இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு ஒருத்தன் சொல்றான்னா அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? அவன்கிட்ட ஈமான் இருக்குங்கிறது என்ன ஆதாரம் இருக்கின்றது? ஈமானுடைய அடையாளமே தவறு செய்து விட்டால் வருந்துவது. தவறு செஞ்சுட்டா வருந்தணும், அதுக்காக வருத்தப்படணும், அதுக்காக கவலைப்படணும். ஐயோ நான் தெரியாம இந்த தப்பை பண்ணிட்டேனே, நான் தெரியாம இந்த பாவத்தை மன்னிச்சுட்டு அல்லாஹ் மன்னிப்பானா இல்லையான்னு தெரியலையே, நாம தவறை பண்ணிட்டோமே என்று அவன் வந்து ஒரு தவறு செய்து விட்டால் அன்றைய இரவு அவன் வந்து உறங்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய அச்சம் வந்து அவனுக்கு வந்து மேலிடணும். ஆனாலும் இந்த மனிதன் என்ன செய்கின்றான் என்று கேட்டால், காலையில் எழுந்து அவனுடைய நண்பர்களிடத்தில அவன் செய்த அந்த பாவத்தை சொல்லி காட்டுகிறான், எல்லாருக்கும் தெரியட்டும் என்று சொன்னால் இவன் பாவத்தை வெளிப்படையாக செய்யக்கூடிய நிலைக்கு சென்று விட்டான். இவனிடத்தில் ஈமான் மிக 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 பலவீனப்பட்டு இருக்கின்றது. ஆகவே நாம வந்து இங்க வந்து சிந்தித்து பார்க்கணும். நாம ஏதாச்சும் தெரியாமல் ஒரு தவறு செய்து விட்டால், அந்த தவறை நாம் செய்து விட்டோமே என்ற ஒரு குற்ற உணர்வு ஒரு மனிதனுக்கு வந்து விட்டால் அது ஈமானுடைய அடையாளமாகவும், அந்த பாவத்தை அல்லாஹ்விடத்தில் மறைக்கும்படி துவா செய்வதோடு மட்டுமல்லாமல் அவனும் அதை மறந்து அதை மறைத்துக் கொள்ளுதல் தான் ஒரு மூமினுக்கு சிறந்த ஒரு நல்வழியாகுமே தவிர, பாவத்தை யாரும் செய்ய குல்லுபனி ஆதம ஹத்தா, ஆதமுடைய சந்ததியினர் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் அந்த தவறுக்காக வருந்தக்கூடியவர்கள் தான் தவறு செய்பவர்கள் சிறந்தவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆகவே தருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மூமினாக இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே முதலாக முழுமையாக இருக்கக்கூடிய ஒன்று இறையச்சம்.
ஒரு இடத்துல ஈமான் இருக்குன்னா அதுக்குரிய அடையாளங்கள்ல ஒன்று என்ன? அந்த இறையச்சம். இறையச்சம் என்பது அல்லாஹ்வை நம்பினால்தான் வரும். இப்ப ஈமானுடைய பிரிவுகள் என்று நாம 6 விஷயங்களை சொல்றோம். ஆமன்து பில்லாஹ், அதுல முதல்ல வருவது அல்லாஹ். அல்லாஹ்வை நம்புவது. அல்லாஹ்வை நம்புவது என்பதே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டாபிக். எப்படி நம்புவது அல்லாஹ்வை? அல்லாஹ்வுக்கு என்னென்ன தன்மைகள் இருக்கின்றதோ அந்த எல்லா சிபத்துகளோடு முழுமையான வடிவில் அல்லாஹ் நம்பணும். அல்லாஹ் தாலா நான் தொழுவதை பார்ப்பான், நான் வேலை செய்யறதை பார்க்க மாட்டான். நான் நோன்பு நோற்பதை அல்லாஹ் பார்ப்பான், என்னுடைய கொடுக்கல் வாங்கலை அல்லாஹ் பார்க்க மாட்டான். இப்படி ஒரு சிலர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இது அல்லாஹ் விளங்குன அர்த்தம் கிடையாது. அல்லாஹ்வை நீங்க எப்படி விளங்கணும் என்று கேட்டால், அல்லாஹுவை அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பயந்தார்களோ அப்படிதான் பயப்படணும். எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில சொல்லி காட்டுறான், இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, அவனை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சுங்கள். வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அப்ப அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சினா மரணம் உங்களுக்கு வரும். அப்ப நீங்க முஸ்லிமா மரணிக்கிறீங்க. அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சாமல் நீங்கள் ஒரு மரணத்தை சந்தித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் முஸ்லீமாக மரணிக்கவில்லை. இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். அப்ப எப்படி அல்லாஹ்வை அஞ்சுவது? அதற்கு என்ன நமக்கு ஆதாரம்? அதற்கு என்ன முன்மாதிரின்னு கேட்டா, அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை, அதை பின்பற்றிய சஹாபாக்கள் செய்து காட்டிய செயல்கள். அதற்கு மாற்றமாக நாம் ஒன்றை செய்யும் பொழுது நாம் அங்கே சற்று நேரம் நின்று யோசிக்க வேண்டும். இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா? இது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் பொருத்தி கொண்ட ஒரு விஷயமா? சஹாபாக்கள் இது போன்ற செயல்களை தங்களுடைய வாழ்நாளில் செய்திருக்கின்றார்களா? ஒரு ஆயத்து நேரடியாக இப்படி கூறுவது போல் இருந்தாலும் இந்த ஆயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் விளக்கினார்களா, இப்படித்தான் சஹாபாக்கள் விளங்கினார்களா என்று பார்க்காமல் ஒரு மனிதன் தன்னிச்சையாக ஒரு செயலை செய்தான் என்று சொன்னால் அவனுடைய ஈமான் என்ன செய்யும்? மேலும் பலவீனப்படும். ஏனென்றால் அவன் அந்த இடத்தில் தான் என்ற ஒரு நிலைக்கு சென்று விடுகின்றான். தான் தனிப்பட்ட முறையில் நான், அல்லாஹ், குர்ஆன் இப்படி அல்லாஹ் படைக்கவில்லையே. லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற ஒற்றை வார்த்தையினால் கலிமா முழுமை அடையாத ஒருவர் ஈமான் கொண்டார் என்பதற்கு 2 அம்சங்கள் முழுமையாக இருக்க வேண்டும். லா இலாஹா இல்லல்லாஹும் இருக்க வேண்டும், முஹம்மது ரசூலுல்லாஹும் இருக்க வேண்டும். அப்போதான் அவருடைய ஈமான் என்ன செய்யும்? முழுமை அடையும். அப்ப இஸ்லாம் என்று சொல்லுவது 5 தூண்களிலே ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கின்றது. புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின், 5 தூண்களுக்கு மேல் இஸ்லாம் இருக்கின்றது. அதில் ஒன்று ஈமான் என்று சொன்னால் அந்த ஈமானுடைய உள்ளர்த்தம் என்ன? கலிமத்து தையிபா. அந்த கலிமா என்னவாக இருக்கின்றது என்று சொன்னால் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது அப்துஹு வ ரசூலுஹு, இதுதான் முழுமையான கலிமா. அப்போ அல்லாஹுவை ஒருவன் நம்பிவிட்டால் மட்டும் அவன் மூமினாக முழுமையாக ஆகிவிட முடியாது. அவனுடைய ஈமான் என்னவாக இருக்கும்? பலவீனமாக இருக்கும். முழுமையாக அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாதவரை. அப்படி ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய செயல்களை செய்யும் பொழுது அவர்களுக்கு மறுமை அச்சம் வந்துவிடும். மறுமை அச்சம் வந்துவிட்டால் அவருடைய வாழ்க்கை ஒரு வட்டத்திற்குள்ளாக இருக்கும். அதுதான் ஈமானிய வட்டம். அந்த ஈமான் என்று சொல்லக்கூடிய இறை நம்பிக்கையுடைய அந்த வட்டத்தை விட்டு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாம் வெளியேறிவிடக் கூடாது, தெரிந்தோ தெரியாமலோ. அப்ப சில விஷயங்கள் இருக்கின்றது, ஈமானில் இருந்து நாம் வெளியேறி விட்டோம் என்பதை சுட்டிக்காட்டக்கூடியவை. சில விஷயங்கள் இருக்கின்றது நமக்கே தெரியாது. இப்ப இதுதான் ரொம்ப டேஞ்சர். நமக்கே தெரியாம வெளியே போகக்கூடிய விஷயங்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எச்சரித்தார்கள் என்று சொன்னால், வெண்ணெயில் இருந்து ஒரு முடி பிரிவது போலுங்கிறாங்க. வெண்ணெய்ன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு மிக அதிகமாக ஒரு வளவளப்பான ஒரு பொருள் வெண்ணெய் தான். அதுல ஒரு முடி மாட்டிக்கிச்சு. அந்த முடியை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா வெண்ணெய்க்கும் நோகாது, முடியும் கட்டாகாது, அப்படியே வெளில வந்துடும். 2 பேருக்குமே தெரியாத அளவுக்கு அந்த உதாரணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஒரு சில செயல்களை நீங்கள் செய்து விடுவீர்கள், அந்த செயல்கள் உங்களை என்ன செய்யும் என்று சொன்னால் வெண்ணெயில் இருந்து முடி பிரிவதை போல் ஈமானில் இருந்து உங்களை வெளியே சென்று விடும். அப்போ அவ்வப்போது நாம பவுண்டரிக்குள்ளார இருக்கின்றோமா, வட்ட வரைக்குள் நாம் இருக்கின்றோமா, ஈமான் என்ற வட்டத்திற்குள் நாம் இருக்கின்றோமா என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு சில செயல்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இந்த செயல்களை செய்வதன் மூலம் ஒரு மனிதன் வட்ட வரைக்கு வெளியே சென்று விடுகின்றான், தானா போயிடுறான் வெளியில. இங்க ஒரு காலை வச்சுக்கிட்டே அவன் செய்ய முடியாது. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவோம், ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்லி. ஆத்துல ஒரு காலை வச்சுக்கிறது, சேத்துல ஒரு காலை வச்சுக்கிறது. ஏன்டா சேத்துல நிக்கிறேன்னா நான் ஆத்துல நிக்கிறேன் அப்படின்னு சொல்றது. ஏன்னா ஆத்தையா நிக்கிறேன்னா இல்ல நான் சேத்துல நிக்கிறேன்னு சொல்றது. இங்க ஒரு கால் அங்க ஒரு காலை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது? 2 பக்கமும் தலையும் வாளையும் காட்டுவது. அப்ப இப்படிப்பட்ட இந்த செயல்களைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையில் அழகாக சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவும் முபீன். விசுவாசம் கொண்ட மக்களே, இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள்.
ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு காலம் நிக்காதீங்க. முழுமையாக நுழைந்து விட்டால் அதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றக்கூடாது. ஷைத்தானுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி கொண்டே நீங்கள் இஸ்லாத்தில் நுழைய முடியுமானா முடியாது. அதை நீங்க விட்டுட்டு வரணும். முழுமையாக அதிலிருந்து விலகணும். அப்ப ஷைத்தானுடைய சில செயல்கள் இருக்கின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 3 காரியங்களை சொல்லி காட்டுறாங்க. இந்த காரியத்தை செய்யக்கூடிய ஒருவன், நான் மூமினாக இருந்து கொண்டு இந்த காரியத்தை செய்வேன், முடியாது. இப்ப ஒரு சில பதவிகள் இருக்குது. அந்த பதவியில இருந்து நீங்க ராஜினாமா பண்ணாதான் தேர்தலில் போட்டியிட முடியும். ஒரு சில பதவி இருக்கு, இருந்துட்டு போங்க. அது நீங்க என்ன செய்யலாம், வெற்றி பெற்ற பிறகு கூட நீங்க அதை ரிசைன் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு சில சட்டங்களை இப்படி வகுக்கிறான். இதுல நீ நிக்கிறாங்க, இதுல நீ ரிசைன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறான். அப்படி ஈமான் என்று சொல்லக்கூடிய ஒரு வட்ட வரைக்குள் நீங்கள் இருந்து கொண்டே இந்த காரியத்தை ஒரு மூமின் செய்ய முடியுமான்னா முடியாது. அப்படி அந்த காரியத்தில் ஈடுபடக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அவனை அறியாமல் அவன் என்ன செய்கின்றான், வட்டவரை விட்டு வெளியே சென்று விடுகிறான் என்று சொன்னால், அதில் ஒன்றாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், மது அருந்துவது. மது அருந்துவது இருக்கின்றதே, ஒரு மூமினை என்ன செய்யும் என்று சொன்னால், ஈமானிலிருந்து வெளியே கொண்டு சென்று விடும், வெளியே கொண்டு சென்று விடும். அப்ப இது ஈமானுடைய பலவீனமா என்று சொன்னால், அந்த செயல் புரியும் வரை ஈமானுடைய பலவீனத்தில் அவன் இருக்கின்றான். அந்த செயலை செய்யும் பொழுது ஈமானை விட்டே வெளியே சென்று விடுகின்றான். அப்ப ஈமானை விட்டு வெளியே சென்று விட்ட ஒருவன் எந்த ஒரு அடிப்படையில் தன்னை மூமின் என்று சொல்லிக்கொள்ள முடியும்? சொல்லிக்கொள்ள முடியாது. பள்ளிக்கூடத்துல இருக்கிறீங்க, டெய்லி நீங்க போனீங்கன்னு சொன்னா அங்க வருகை பதிவை போடுவாங்க. நீங்க ஒரு மாசம் தொடர்ந்து போகலன்னா உங்களோட பேரை நீக்கிடுவாங்க. நீக்கிட்டா நீங்க மாணவன் என்று எப்படி சொல்லிக்கொள்ள முடியும்? நேரடியா கிளாஸ் ரூமுக்கு எப்படி போக முடியும்? அதுக்குன்னு ப்ரொசீஜர் இருக்கு. மறுபடியும் நீங்க போய் பேரை பதிவு பண்ணிட்டு மீண்டும் வரணும். அதுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதா இருந்தா, ஃபைன் கட்டுறதா இருந்தா கட்டிட்டு தான் நீங்க வரணும். அப்படி ஈமானை விட்டு வெளியே செல்லக்கூடிய ஒரு மனிதன் மீண்டும் அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல வேண்டும், முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்ல வேண்டும். பல சந்தர்ப்பங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. சில விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல பரவாயில்லைங்கிறாங்க. அப்ப சில செயல்களை ஒரு மனிதன் செய்து விட்டால் அவன் மீண்டும் ஈமான் கொள்ள வேண்டும். தவறான ஒரு வார்த்தை, ஏதேனும் ஒரு பொருளின் மீது சத்தியம் செய்து விட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க மீண்டும் ஈமான் கொள்ளுங்கிறாங்க. அதாவது ஏதேனும் ஒரு பொருளின் மீது சத்தியம் செய்து விடுவது என்பது உலகத்தில் இன்றளவும் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய, அம்மா மேல சத்தியம், அப்பா மேல சத்தியம், அந்த சாமி மேல சத்தியம், இந்த வண்டி மேல சத்தியம், என் படிப்பு மேல சத்தியம், இதெல்லாம் முத்தி போய் முஸ்லீம் கிட்ட குரான் மேல சத்தியம். குரான் மீதும் சத்தியம் செய்யக்கூடாது. குரான் மீது சத்தியம் செய்யலாமான்னு கேட்டா குரான் மீதும் சத்தியம் செய்யக்கூடாது. காபா மீது சத்தியம், அதுவும் செய்யக்கூடாது. இது அறியாமை கால ஒரு பழக்கமா இருந்துச்சு. வல் காபா, காபாவின் மீது சத்தியமாக அப்படின்னு ஒரு பழக்கம் இருந்துச்சு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த காபாவின் இறைவன் மீது சத்தியமாக என்று சொல்லுங்கள், காபாவின் மீது சத்தியம் செய்யாதீர்கள். ஏன் என்று கேட்டால் இதுவும் ஒரு இணை வைத்தலே. மன் ஹலஃப பிகைரில்லாஹ் ஃபகத் அஷ்ரக. யார் ஒரு அல்லாஹ் அல்லாதவன் மீது உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறானோ, சத்தியம் செய்கின்றானோ, அவன் என்ன செய்து விட்டான், இணை வைத்து விட்டான். என்று இணை வைத்தால் மிகப்பெரிய பாவம். இணை வைத்தல் என்பது சாதாரண பாவம் கூட. எல்லா பெரும்பாவங்களுடைய பட்டியலையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீனும் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் கொண்டு நிறுத்துவது ஷிர்க். அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யாஹு, மனிதனுக்கு சொல்லக்கூடிய முதல் உபதேசம் வணக்க வழிபாடுலாம். அப்புறம் முதல்ல நீ ஈமான் கொள்ளக்கூடிய விஷயத்துல அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் நான் வணங்க மாட்டேன் என்ற ஒரு உறுதிமொழிக்கு வா. வபில் வாலிதைனி இஹ்சானா, அதுக்கப்புறம் தாய் தந்தைக்கு நீ நன்மை செய். உயிர் கொடுத்தவன் மறுபடியும் உயிர் எடுப்பவன், அவனுக்கு கட்டுப்படு. உன்னுடைய உடலில் உயிர் இருக்கும் காலம் வரைக்கும் உன்னை ஒரு மனிதனாக உருவாக்கியவர்களுக்கு நீ என்ன செய், கட்டுப்படு. பிரச்சனை என்று ஏதாச்சும் வந்தா அல்லாஹ்வுக்கு தான் நீ கட்டுப்படணும். அப்ப இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஈமானை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அம்சங்களை பற்றி சொல்லும் பொழுது சில விஷயங்கள் உங்களை என்ன செய்யும், ஈமானை விட்டு வெளியே கொண்டு போயிடும், குஃப்ர்ல கொண்டு போய் தள்ளி விட்டுரும். அப்போ இந்த மாதிரியான செயல்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களில ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தினர் சர்வ சாதாரணமாக மது அருந்துவதை நாம் பார்க்கின்றோம். சர்வ சாதாரணமா. அப்ப இது அவர்கள் என்ன செய்து விடுகின்றது, ஈமானை விட்டு வெளியே கொண்டு சென்று விடுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மூமின் மதுவை அறிந்து கொண்டு மூமினாக இருக்க முடியாது. ஒரு மூமின் திருடிவிட்டு மூமினாக இருக்க முடியாது. ஒரு மூமின் விபச்சாரம் செய்துவிட்டு மூமினாக இருக்க முடியாது. அப்ப இந்த செயலை செய்யக்கூடிய அந்த தருணம் இருக்கின்றதே, அவன் ஈமானில் இருந்து வெளியே சென்று விடுகின்றான். சில பேருடைய ஒரு தைரியம் என்ன தெரியுமா, இந்த தவறை செய்து விட்டு நாம் தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னித்து விடுவான். அப்படிப்பட்ட அந்த எண்ணத்தையே அல்லாஹ் வெறுக்கின்றான். தெரியாமல் தவறு செய்து விட்டு பாவ மன்னிப்பு கேட்பது வேறு. தப்பு செஞ்சுட்டு நான் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறேன்னா இது திமிரு. அப்ப இது அல்லாஹ்வுடைய எல்லையை கடப்பது, அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறுவது.
இதை அல்லாஹ் நிச்சயமாக நேசிக்க இன்னல்லாஹ் லா யுஹிப்புல் முக்ததீன், வரம்பு மீறக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. வரம்பு மீறிக்கலாம் என்ற ஒரு நியத்தோடு அவன் அந்த செயலை செய்யறான்னு சொன்னா அவனை அல்லாஹ் விரும்புவதில்லை. அப்படி உங்களுடைய தௌபாவை அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வான்? அப்ப இந்த அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்க வேண்டும். ஒருவர் திருடினாலோ அல்லது விபச்சாரம் செய்தாலோ அல்லது மதுவை அருந்தினாலோ அதை ஒரு சாதாரண பாவமாக அவர் கருதுவாரேயானால், அல்லது இதை நான் அல்லாஹ்விடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்வேன் என்று சாதாரணமாக கருதுவானேயானால் அல்லாஹ் உன்னுடைய அடிமை கிடையாது. நாம தான் அல்லாஹ்வுடைய அடிமை. அல்லாஹ்வுக்கு நாம தான் கட்டுப்பட்டவர்கள். ஆகவே ஈமானை விட்டு வெளியே கொண்டு செல்லக்கூடிய விஷயங்களிலே நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட செயல்களை செய்யக்கூடியவர்களுக்கு நாம் என்ன செய்யணும்? சரியான முறையில் அவர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே திருடக்கூடியவர்கள் இருந்தார், விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள் இருந்தார்கள், மது அருந்தக்கூடியவர்கள் இருந்தார்கள். இந்த 3 சாராரிடத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட அந்த அழகான ஒரு முறை இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். ஒரு மது அருந்தக்கூடிய ஒரு சஹாபியிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழமையோடு இருந்தார்கள், சிறந்த நண்பராக பழகினார்கள். அவர்கள் இல்லாத பொழுது அவர் எங்கே என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அவரை தேடக்கூடியவர்களாக இருந்தார். அவரை திருத்தி சிறந்த மனிதனாக எடுத்தார்களே தவிர, ஒரு மனிதன் செய்யக்கூடிய தவறை நாம் வெறுக்க வேண்டுமே தவிர அந்த மனிதனை வெறுக்கக்கூடாது. ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும், ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு வைரம், அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பு. அந்த ஒரு படைப்புக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் இருக்கின்றது. அல்லாஹ்வே மனிதனை கண்ணியப்படுத்திருக்கின்றான். ஒரு மனிதனை இழிவுபடுத்தலாமா? ஒரு தவறு செய்யக்கூடிய ஒரு மனிதன் என்ற ஒரு காரணம், ஒரு மது குடிக்கின்றார் என்ற காரணத்துக்காக அவரை நாம் இழிவாக பார்ப்பதா, இழிவாக கருதுவதா என்றால் இது மிகப்பெரிய ஈமானிய பலவீனம். நம்மிடத்துல இருக்கு. நமக்கு தெரியாம நாம செய்யக்கூடிய ஒரு பாவம், இந்த பாவம் எங்க கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னால், நம்மை அல்லாஹ் மறுமை நாள்ல போய் நம்ம நிப்போம். 1 மூட்டை தொழுக, 2 மூட்டை நோன்பு, 4 மூட்டை ஹஜ்ஜு, இதெல்லாம் தூக்கிட்டு போய் நிப்போம். அல்லாஹ் பார்க்க மாட்டான். அல்லாஹ் முகம் கொடுத்து பார்க்க மாட்டான். நமக்கு ஆச்சரியமா போயிடும். நான் இவ்வளவு பெரிய ஜைனுல் ஆபிதீனாக இருந்தேனே, வணக்கசாலியாக இருந்தேனே, இவ்வளவு அழகான வணக்கங்களை நான் செய்தவனாக இருந்தேனே, என்னை அல்லாஹ் ஏன் பார்க்கவில்லை? அல்லாஹ் தஆலா ஏன் பார்க்கவில்லை என்று சொன்னால், தற்பெருமைக்காரன் நான் பார்க்க மாட்டேன்பா அல்லாஹ். அல்ல, நான் எப்ப தற்பெருமை செஞ்சேன்? நீ அடுத்தவனை இழிவா கருதுனல்ல? உலகில் என்னுடைய ஒரு படைப்பை, என்னுடைய ஒரு மனிதனை உன்னுடைய உள்ளத்தில் நீ இழிவாக கருதினாய். அவன் கிடக்குறான் குட்டிக்காரன், அவன் கிடக்குறான் திருட்டு பையன், அவன் கிடக்குறான் விபச்சாரம் பண்ணவன் என்று நினைத்தாயா இல்லையா? இப்ப நினைக்க கூடாதா? நான் நினைக்க கூடாது. இதுதான் மார்க்கம். மார்க்கம் இதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால் உள்ளத்தில் இந்த விஷயத்தை ஆழமாக பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு தவறை நீங்கள் வெறுக்க வேண்டும். அந்த தவறு செய்யக்கூடிய மனிதனை வெறுக்கக்கூடாது. அந்த குடித்துக் கொண்டிருந்த அந்த சஹாபியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களை கொண்டு குடித்து விட்டுவதால் அடிக்க சொன்னார். நாம் செருப்பாலும் துணியாலும் அடிப்போம். துணின்னா சும்மா பட்டு துணியால துவா உதவும் நினைச்சுக்காதீங்க. கம்பளி துணி போட்டா தம்ம தம்மன் உள்ள அடி, நம்ம இருட்டடின்னு சொல்லுவோம் பாருங்க. அந்த மாதிரியான அடிச்சு, இனிமே நம்ம தண்ணி அடிச்சா நம்ம நண்பர்கள் நம்ம அடிப்பார்கள் என்று பயந்தவர் தண்ணி அடிக்கிறத விட்டார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு பிச்சை எடுக்கிறவரை எப்படி திருத்தி எடுக்கிறாங்க, ஒரு மது அருந்தக்கூடியவரை எப்படி திருத்தி எடுக்கிறாங்க, ஒரு திருடனை எப்படி திருத்தி எடுக்கிறாங்க, எந்தெந்த இடத்துல அந்த திருடர்கள் ஏன் திருடுறாங்கிற சமுதாயத்துக்கு சுட்டி காட்டுறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி கொடுக்காத வழிமுறைகளே இல்லை. ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட பாவம் செய்த பாவிகளை வெறுத்தது கிடையாது. அவர்களை புன்முறுவலோடு அவர்களிடத்திலே அணுகி இருக்கின்றார்கள். ஒரு சஹாபி விபச்சாரம் செய்தவராக இருந்தார். விபச்சாரம் செய்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே முறையிடுகின்றார். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் மோசம் போய்விட்டேன், நான் இப்படி ஒரு பாவம் செய்து விட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி விட்டார். பேசல, பதில் சொல்ல, ஒன்னும் சொல்லல, திரும்பிட்டார். அவர் அங்கிருந்து இங்கிட்டு வர்றாரு. இங்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இப்படி ஒரு பாவம் பண்ணிட்டேன். மறுபடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கிட்டு திரும்பி விட்டார்கள். 3 வாட்டி. எல்லாத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 3 முறை கடைபிடிப்பாங்க. அதுக்கு மேல அவர் விடுற மாதிரி இல்ல. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வே அதை மறைச்சிட்டா, நீ ஏன்பா பகிரங்கப்படுத்துற? எனக்கு தெரியுமா இது? எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நீ வாலண்டியா என்கிட்ட ஏன் சொல்ற? ஏன்னா எல்லா இடத்தையும் பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை 3 முறை சொல்லுவார்கள், அது முக்கியத்துவத்தை கருதி. அதோட சஹாபாக்கள் விட்டது. விடாட்டியும் ஒரு சில சஹாபாக்கள் அதை தொடர்ந்து செய்வாங்க. ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ போகக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? ஹஜ்ஜுடைய நேரத்துல கையேந்தி எல்லா இடத்துல துவா செய்யறாங்க. யா அல்லாஹ், இந்த இடத்திற்கு ஹஜ் செய்து விட்டு தங்களுடைய முடிகளை மலித்துக் கொள்பவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. சஹாபாக்கள் ஆமீன் சொல்லல. ஒரு சஹாபி பக்கத்துல இருந்துட்டு சொன்னாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, முடியை குறைத்துக் கொள்ளக்கூடிய, ஆமீன் சொல்லக்கூடாதுன்ற இடத்துல சொல்லலாம், அந்த இடத்துல சொல்லப்படலைங்கிற சொல்ல வர்றேன். அப்ப முடியை குறைத்துக் கொள்பவர்களுக்குங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் கையேந்துறாங்க. யா அல்லாஹ், முடியை மலித்துக் கொள்பவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த முடியை குறைத்துக் கொள்ளக்கூடியவருக்கு இப்போ ஒரு சிலர் இருக்கிறாங்க, ஒரு கேள்வியை கேட்டு
அவங்களுக்கு சாதகமா பதில் கிடைக்கிறது விடவே மாட்டாங்க. அவங்க பதில் குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து கொடுத்தாலும் அது அவங்களுக்கு மேட்ச் ஆகணும், அவங்களுக்கு சாதகமா இருக்கணும். அப்படி அந்த சஹாபி என்ன செய்றாருன்னு கேட்டா, 2வது முறையும் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, முடியை குறைத்துக் கொள்பவர்கள் மீது மறுபடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்துறாங்க, யா அல்லாஹ், முடியை மலித்துக் கொள்பவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த முடியை குறைத்துக் கொள்ளணும் இவர் விட மாட்டாராட்டுக்குன்னு சொல்லிட்டு, யா அல்லாஹ், முடியை குறைத்துக் கொள்பவர்கள் பாவங்களை மன்னித்தருள்வாயாக என்று 4வது முறையாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரார்த்தனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனிடத்தில் செய்தார்கள் என்று சொன்னால், இங்கே இவர் தன்னுடைய பாவத்தை முறையிடுகின்றார், தான் ஒரு பாவி என்று சுட்டி காட்டுகின்றார், தான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது முதற்கட்டமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்கின்றார்கள். அவர் இவர் இங்கிட்டு சொல்றார், மறுபடியும் இங்க சொல்றார். அப்ப அவருக்கு தெளிவுபடுத்துறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹுவே உன்னுடைய பாவத்தை மறைத்து விட்டான், நீ சொல்லாம எனக்கு தெரியாது, இதை நீ என்கிட்ட சொல்ற, அதை மறைச்சிட்டு போ, அல்லாஹ்விடத்துல போய் தௌபா செஞ்சுட்டு போ என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த இடத்தில் அழகான ஒரு நமக்கு முன்மாதிரியும் படிப்பினையும் என்னவென்று சொன்னால், யாரேனும் ஒரு தவறு செய்து நம்மிடத்தில் சொன்னால் நாம் முகத்தை திருப்பிக் கொள்வது சுன்னத்து. அப்ப நம்ம சுன்னத்துனா என்ன? சுன்னா என்றால் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை. ருக்கு செய்வதில் மட்டுமா, சுஜூது செய்வதில் மட்டுமா? இல்ல, எல்லா காரியங்களிலும் நம்மால் முடிந்த அளவு, என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நான் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டும். இப்படி பின்பற்றுவது எதற்காக என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை அடைவதற்கு. நம்ம அல்லாஹ்வுடைய முஹப்பத்து எனக்கு கிடைக்கணும்னு கேட்டா, நான் அல்லாஹ்வுக்கு எதுவுமே தர முடியாது, எல்லாமே அவனுடையது, அவனுக்கு என்ன தர்றது? சரி, அவனுடையதா இருந்தாலும் எடுத்துட்டு போய் ஏதாச்சும் கொடுத்தா அல்லாஹ் வாங்கிக்குவானா? அல்லாஹு சமத், அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை, அல்லாஹ்வுக்கு நாம எதுவுமே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் அல்லாஹ் சில விஷயங்களை என்ன செய்கின்றான்? விரும்புகிறான். மனிதனிடத்துல என்ன செய்யறான்? அல்லாஹ் விரும்புகின்றான் ஒரு சில விஷயங்களை. அந்த விஷயத்தை நீங்க செஞ்சா பதிலுக்கு நான் உங்களை விரும்புவேன் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒரு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வைக்கிறான், நிபந்தனைகளை விதிக்கின்றான். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, சூரத் ஆல இம்ரான் 31வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், நபியே, இந்த மக்களிடத்திலே சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள். அப்போ ஒரு மனிதன், அல்லாஹ் ஒரு 200 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, நீங்க போய் வாக்கெடுப்பு நடத்துங்க, அல்லாஹ் விரும்புறீங்களா, அல்லாஹ் விரும்புறீங்களா? நோ, யார்ட்டையும் வராது. எல்லாரும் அல்லாஹ் விரும்புறோம், ஆனா அளவுதான் மேல கீழே இருக்குது, கிராஃப் தான் என்ன செய்யுது? ஏத்தந்தாத்தமா இருந்துகிட்டு இருக்குது. அப்ப எந்த அளவிற்கு நாம் அல்லாஹ்வை விரும்புகிறோம் என்று சொன்னால் அதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என் மீது நீ வைத்திருக்கக்கூடிய முஹப்பத்தை இந்த தூதரை பின்பற்றுவதில் காட்டு. நீ எந்த அளவுக்கு நீ அவரை பின்பற்றுகிற நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், பார்த்துக்கிட்டு என்ன செய்வேன்? அதே அளவுக்கு உன்னை நான் விரும்புவேன். யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு நமக்கு சொல்ல வைக்கிறான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல, நீங்கள் அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள். அப்படி நீங்கள் பின்பற்றினால் யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை விரும்புவான். அப்ப அல்லாஹ் நம்மளை விரும்புறதுல அங்க அடையாளமாக என்ன இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரை எந்தெந்த காரியங்களில் நாம் பின்பற்றுகின்றோம். அது குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கல்ல இருக்கலாம், அண்டை வீட்டாரோடு இருக்கலாம், ஆட்சி அதிகாரத்துல இருக்கலாம், வணக்க வழிபாடுகள்லையும் இருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் ஒரு கேள்வி நமக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கணும். கண்ணாடிட்ட போய் நிக்கிறோம், தலை சீவரம் போயிடுறோம். ஒரு நிமிஷம் நின்று கண்ணாடி நபி ஸல்லல்லாஹு பார்த்தாங்களா? கண்டிப்பா பார்த்தாங்க. என்ன சொல்ல சொன்னாங்க? அல்லாஹ்ட்ட துஆ செய்ய சொன்னாங்க. யா அல்லாஹ், என்னுடைய புற அழகை கொடுத்த நீ என்னுடைய அகத்தையும் தூய்மையாக்கு என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சாங்க. அதையே நாம டெய்லி செய்யக்கூடாது? ஏன் செய்யக்கூடாது? செய்யணும். இதுதான் நாம அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றக்கூடிய ஒரு வழிமுறை. இப்படி நாம பின்பற்றும் போதெல்லாம் யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் நம்மை நேசிப்பான். அல்லாஹ் நம்மளை நேசித்தா என்ன ஆக்கிடுவான்? பெரிய பணக்காரன் ஆக்கிடுவானா? ஏதாவது பதவி உதவியை கொடுத்துருவானா? பதவிகளை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்களை கேட்டா, பதவி தாம்பளத்துல வச்சு கொடுத்தாலும் நாம வாங்கிக்க மாட்டோம். ஏன் என்று கேட்டால், மறுமையில அது மிகப்பெரிய பிரச்சனைக்குரிய ஒன்றாக ஆகிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்திருக்கின்றார்கள். ஆகவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் இந்த தூதரை பின்பற்றினால் நான் உங்களை விரும்புவேன். விரும்பினால் யுஹிப்புக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும். அல்லாஹ் நம்மளை விரும்புவதன் அடையாளம் நமக்காக நம்முடைய பாவங்களை மன்னிப்பது. அல்லாஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கருணையோடு நம்முடைய பாவங்களை அன்போடு புன்சிரிப்போடு மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஆகவே தருமை சகோதரிகளே, அல்லாஹு நம்மை நேசிக்க வேண்டும், அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை முழுமையாக பின்பற்றக்கூடிய ஒருவருடைய ஈமான்
எந்த சந்தர்ப்பத்திலும் பலவீனத்தை நோக்கி சென்று விடாது என்பதற்கு உறுதியான உதாரணங்களாக பல சஹாபாக்களுடைய வாழ்க்கைகள் இருக்கின்றன. அவங்க எப்படியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றினாங்க, அவர்களுடைய வரலாறு இன்று எவ்வாறு போற்றப்படுகின்றது, புகழப்படுகின்றது என்பதை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு வேறு ஆதாரங்கள் தேவையில்லை. ஆகவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னித்து விடுகிறான் என்று சொன்னால் அதுதான் அல்லாஹு தரக்கூடிய பரிசுகளிலேயே மிகப்பெரிய பரிசு. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை கொடுக்குறான்னு வச்சுக்குவோம். விரும்பின உடனே அல்லாஹ் நம்மள விரும்பின உடனே என்ன செய்யறான்? மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை கொடுக்குறான். நிச்சயமாக நம்மில் யாரும் ஒரு உறுதியாக சொல்ல முடியாது, அல்லாஹ் கொடுத்த இந்த பொருளாதாரத்தின் மூலம் நான் சொர்க்கத்தை அடைந்து விடுவேன். டேஞ்சர் அது. இன்னும் அந்த பொருளாதாரம் நம்மள வழிகட்டின் பக்கம் தான் என்ன செய்யும்? இழுத்துட்டு போகும். ஆனா அதே நேரத்தில் அல்லாஹ் ஒரு பதவியை கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. நீங்க இறை தூதரை நல்ல முறையில பின்பற்றுனீங்க, நீங்க என்ன விரும்புறீங்க, நான் உங்களை விரும்புறேன், அதனால இந்த நாட்டுக்கு நீங்க பிரதம மந்திரி என்று ஒரு பதவியை கொடுக்குறான் அல்லாஹ். இந்த பதவியை வைத்துக் கொண்டு நான் சொர்க்கம் சென்று விடுவேன் சொல்ல முடியுமா? இந்த பதவியே உலகம் போற்றக்கூடிய ஒரு பதவியில் இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள், இந்த பதவியின் மூலம், பொறுப்பின் மூலம் அல்லாஹ் எனக்கு சிறப்புகளை கொடுக்காவிட்டாலும் என்னை அல்லாஹ் குற்றம் பிடிக்காமல் இருந்தால் போதும் என்று சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். சிந்திச்சு பாரு, இதுதான் இறையச்சத்தின் அடையாளங்கள். ஆகவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு தருவது நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய பரிசு. ஆகவே பரிசுகளிலேயே மிக சிறந்த பரிசு, மிக உயர்ந்த பரிசு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது. பாவங்கள் மன்னிக்கப்படுவது சாதாரண விஷயம் அல்ல, வேறு யாராலும் செய்ய முடியாது. ஒரு பொருளாதாரத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உதவி செய்யலாம், நம்ம 10 பேர் சேர்ந்து உங்களை ஒரு பதவியில கொண்டு போய் உட்கார வச்சிடலாம், யாருமே உங்களுடைய சிறு பாவத்தை மன்னிக்க முடியாது. இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர உங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் யார்? அல்லாஹ் கேட்கிறான். எப்படிப்பட்ட சிந்தனைக்குரிய ஒரு கேள்வி. இந்த சிந்தனைக்குரிய ஒரு கேள்வியை கேள்வியாக வைத்துக்கொண்டு இந்த கேள்விக்குரிய பதிலை நாம் தேடுவோமே ஆனால் நிச்சயமாக நம்முடைய ஈமான் பலவீனப்படாது. ஆகவே இந்த ஈமானுக்குரிய பலவீனங்கள் பல்வேறாக இருக்கின்றன. அதில் ஒவ்வொன்றாக அதை நாம் விளங்கி அதை நம்முடைய வாழ்க்கையில் வந்து விடாமல் காத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மில் ஒவ்வொருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஈமானின் பலவீனங்கள் இதை தொடராக என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம்.